சார் நம்ம டேட்டா பேசுகிறப்ப நீங்கள் ஜிஆர் ஜிஎஸ்டிபிலாம் பேசக்கூடாது, அவனுக்கு புரியாது. ஜிஆர்னா மாமா எனக்கு ஜிஆர்னா தெரியாதுடா, என்னன்னு தெளிவாக சொல்லிடு. மாப்பிள்ள ஒன்றுலடா 100 பேர் படிக்கிறேன்னா 52 பிள்ளைவோ வந்து தமிழ்நாட்டில் காலேஜ் போயிடுது. இந்தியாவோட ரேஷியோ என்ன? 25 பேர் தாண்டா போகிறான். குஜராத்தோட ரேஷியோ என்ன? 17 பேர் தாண்டா போகிறான். இப்படி பேசணும். கலைஞர் மாதிரியோ அண்ணா மாதிரியோ பெரியார் வந்து தமிழ் புலமையெல்லாம் பேசலை. போடா வெங்காயன்ட்டார். தற்கொலை சொன்னால் கோவப்படுறாங்க இல்லை, அதனால் நம்ம என்ன செய்வோம்? தவிட்டுக்கிற பொட்டு மாமான்னு போயிட்டே இருக்க வேண்டியதான். என் புள்ள என்கிட்ட படிக்குதுல்ல, அது வந்து சொல்லும், படிக்க வச்சுட்டா ஃபீஸ் கட்டிட்டு எல்லாம் பண்ணிட்டா வேலைங்க. அப்போது தனியாரில் இடஒதுக்கீடை பற்றின எந்த விதமான இலக்குமே திராவிட சிந்தனைகள்கிட்ட இல்லை. இப்போ ஒரு வருஷத்துக்கு நம்மள்கிட்ட இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் 7லேருந்து 9 லட்சம் பேர் படித்து முடிச்சுட்டு வெளியே வரோம். அது அரசு துறைன்னு பார்க்குறப்ப 20,000லேருந்து 40,000 பேர் வேலை கொடுத்துட்றோம். ஐடியில் ஒரு 60,000 இருக்குது, மேனுஃபேக்சரில் ஒரு 2.5 இருக்குது, சேல்ஸில் ஒரு 4 லட்சம். எவ்வளோ பேர் முடிச்சுட்டு வெளியே வரான்? 9 லட்சம் பேர் வரான். அப்போ 40,000 பேர் வந்து திறமை இருக்கிறவன், இப்போ உள்ளே போகணும்னு ஆசைப்படுறவன் எடுத்து அரசுக்கு போயிடுறான். தனியாரில் என்ன நடக்குது? ரெஃபரன்ஸ் பேஸாக தான் போகிறாங்க. எப்படி போகிறாங்க? ரெஃபரன்ஸ், எனக்கு தெரிஞ்சவனை கூட்டுவா, உனக்கு தெரிஞ்சவனை கூட்டுவான்னு. இது இடஒதுக்கீடுங்க வந்தால் என்ன ஆகும்? ரெஃபரன்ஸ் பேஸாக செட் ஆகாது. அப்போ நம்ம இங்கே செயல்படுத்தக்கூடிய 69% இடஒதுக்கீடு கொடுத்துட்டோம்னா என் பிள்ளை என்னை பார்த்து கேள்வி கேட்காது. என்ன கேள்வி கேட்காது? படிக்க வச்சியே சோறு வச்சேன்னு என்னை கேட்காது. படிக்க வச்சிட்டேன், அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுது? இடஒதுக்கீடு கொடுத்துருச்சு, நீ போய் எங்களை போய் பார்ட்டிசிபேட் பண்ணி வேலை எடுத்துக்கணும். ஸோ இடஒதுக்கீடை பற்றி பேசி ஆகணும்.